கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கச்சராப்பாளையம் சாலையில் கள்ளக்குறிச்சி பெரிய ஏரியில் இருந்து செல்லும் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களிலிருந்து கட்டிடங்களை கடந்த ஜூன் மாதம் இடித்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் பாசன வாய்க்கால் ஆக்கிரமித்த கட்டிடங்களிலிருந்து கேசவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்து இருந்த வழக்கின் அடிப்படை ஆக்கிரமிப்பு அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை பிறப்பித்ததால் நிலையில் அந்த நிலை கட்டிடங்களை இடிக்கப்பட்ட இருந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக முன்னர் ஆக்கிரமிப்பு அகற்ற விதிப்பட்டிலிருந்து இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்க செய்தது. இந்த நிலையில் இன்று வருவாய்த்துறை அதிகாரி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பாசன வாய்க்கால் ஆக்கிரமித்து கட்டிடங்களை 26 கடைகளை பொக்லிங் இயந்திரங்கள் மூலமாக இடித்து அகற்ற பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி நகரில் முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய கச்சராப்பாளையம் சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுவப்பட்டது. பொதுமக்கள் செல்லும் தடைவிதி பகுதியில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு அகற்றிய பணிக்கு ஈடுபட்டு வேண்டியது அதிகாரிகள்.